மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் மெர்ஜ் அண்ட் சென்டர் பற்றி பார்க்கலாம். மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்ளை பண்ணும்போது ஒரு எரர் வரும். அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவில் இந்த செல் வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்துருக்கு. இப்போது இந்த அதோட இன்டர்செக்ட் ஆகிற டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt+A+SS கொடுத்த பிறகு சார்ட் டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ சார்ட் கொடுக்குறோம், எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன், சார்ட் கொடுக்குறோம். கொடுத்த உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Z to A கொடுத்து ஓகே கொடுக்குறோம். ஒரு எரர் வருது. To do this, all the merged cells need to be the same size. ஓகே கொடுத்துட்றோம். அந்த எரர் எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்ளை பண்ண செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டரை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதே செலெக்ஷனில் ஹோம் டேப்பில் அலைன்மெண்ட்டோட குரூப் ஐக்கான் கிளிக் பண்ணோம்னா ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஹரிசாண்டல் ட்ராப் டவுனில் ஜென்ரல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த செல் எதுவும் மெர்ஜ் ஆகிருக்காது, பட் ஆனால் சென்டரில் வந்திருக்கும். இப்போது நம்ம அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt+A+SS கொடுத்தோம்னா இப்போ சார்ட் ஆகும். இப்படி தான் நம்ம அந்த எரரை வந்து சால்வ் பண்ணலாம்.